நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம், தாராளமாக வாட்டர்மெலான் சாப்பிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோனுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம். எந்த விதத்திலையுமே அதில் கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் தயங்கிறது கிடையாது. நான் சென்னை பொறுத்தவரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் நாங்கள் போய் செக் பண்ணல பார்த்தோம்னா கலப்படமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம். அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை. ஆனால் கெட்டு போனது, எலி கடிச்சது, அழுகி போனது இந்த பழங்களை நாங்கள் நிறைய எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன். அது டெஸ்ட்ராய் பண்ணதுன்னா அந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து போட்டிருங்கன்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி வந்தோம்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு அங்கேயே அந்த கெட்டுப்போன பழங்களையும் எலிக்கடித்த பழங்களையும் அங்கேயே கட் பண்ணி அங்கேயே நாங்கள் குளோரின் பண்ணி அழிச்சிருக்கோம். அந்த பழங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். இல்லையே சென்னை பொறுத்தவரையிலும் மிக சேஃபர் ஜோனில் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடே நல்ல சேஃபர் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். எந்த விதத்துலையுமே இந்த கலப்பட பழம் தான் இருக்குது, இந்த பழம் சாப்பிட்டா அப்படி ஆயிரும். ஆனால் இந்த டெஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இது FSSAI அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அடல்ட்ரேஷன்னா என்ன, அது எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது FSSAI டெல்லி எங்களோட டெல்லியோட வெப்சைட்லேயே கிளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, காஃபினா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, வாட்டர்மெலன்னா இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் FSSAI வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்குங்க. நாங்கள் பண்ணினது தனிப்பட்ட முறையில் கிடையாது, டெஸ்ட்டு. இது எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணணும். ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. எந்த விதத்துலையுமே கலரிங் இருக்குது அப்படின்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கெட்டு போயிருக்குது. நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அது மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்கணும். ஏன்னா எலி கடிச்ச பழங்களோ இல்லை பெருக்காங்கடிச்ச பழங்களோ சாப்பிட்டால் எலிக்காய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள், பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நாங்கள் தடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் கட் பண்ண இவருங்க கலர் போட்டிருக்கிறாங்க, இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல. ஏன்னா உண்மை அதுதான். எந்த பழமே கிடையாது. எந்த விவசாயியுமே 99.9999% எந்த தவறும் செய்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் நம்ம வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம உடம்புல கெட்டு போயிடும், பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க. தயவு செய்து இந்த மாதிரி மாயைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். இந்த பழங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த பழம், நல்ல பழங்கள். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள், தாராளமாக நம்ம சாப்பிடலாம் எந்த விதத்துலையுமே. ஆனால் ஓரிரு இடங்கள்ல இருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னன்னா, அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு, இதெல்லாம் கலராக இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எங்களுக்கு வருதான் செய்யுது. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையுமே கிடையாது. வி ஆர் இன் வெரி வெரி சேஃபர் ஜோன். அதனால தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிடலாம். அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதில் எந்த விதமான தயவுதட்சணமும் நாங்கள் காட்ட மாட்டோம். ஏன்னா இது மக்களோட உயிரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டுட்டு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. தாராளமாக வாட்டர்மெலான் சாப்பிடலாம். எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க. அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் உணவுத்துறை பார்த்துக்கும். அதனால நீங்கள் எந்த விதமான பயமோ ஒரு அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது.